இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கட்டமாக அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6, அப்புறம் ஒரு 6 அப்படின்னு அறிவிச்சு, இப்போ 3வது கட்டமாக ஒரு 6 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம் ஆதரவையும் இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் வாக்குறுதியாக ஒரு ஹைலைட்டான வாக்குறுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணை தொகையாக நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு தவணையாக 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுல மக்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய வரி உயர்வு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நிவாரணமாக இந்த கருணை தொகையானது அமையும், இந்த 10,000 ரூபாய் அப்படின்றது அமையும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அவர் அதான் அப்படிதான் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க இந்த 6 தேர்தல் வாக்குறுதிகளை? ரொம்ப அபத்தமா இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக 5,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இவங்க 10,000ன்ற ஒரு நம்பரை கிரியேட் பண்றாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்ப 10,000 அப்படின்ற ஒரு நம்பரை இவங்க செட் பண்றாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுமே. ஏற்கனவே இந்த ஃப்ரீயா பணம் கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தால பெரிய ஒரு கடன் சுமை நமக்கு இருக்கு. பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, ஒரே நோக்கத்தோட இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் மக்களோட பணத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்து அரசியல் பண்ண முடியலனாலும் குறைந்தபட்சம் அதை கொஞ்சம் கம்மியாவது பண்ணலாம். இவங்க பாருங்க, இப்ப இபிஎஸ் அவர்கள் 3வது கட்டமா சில அறிவிப்புகளை வெளியிடுறாரு. எல்லாமே இந்த இலவசங்கள் சார்ந்திருக்கு, ஃப்ரீ பணம் சார்ந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு, 10,000 ரூபாய் கொடுப்போன்றாரு, அது நிவாரணம்னு சொல்றாரு. ஸோ லாஜிக் என்னன்னா, நிறைய டாக்ஸ் பண்ணிட்டாங்க திமுக ஆட்சி காலத்துல, நிறைய வரி வசூலிக்கிறாங்க. ஸோ மக்கள் பெரிய சுமையை ஃபேஸ் பண்றாங்க. அந்த பாதிப்புகள் இருக்கிறதால கருணை தொகையா நாங்க ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு தரோம், ஒரு நிவாரணமா ஒரு 10,000 தரோன்றாங்க. இப்ப நீங்க நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, டாக்ஸ் ரொம்ப அதிகமா பண்ணிட்டாங்க, எங்க ஆட்சி காலத்துல இவ்வளவு டாக்ஸ் இல்லை, நாங்க வந்தோம்னா அந்த டாக்ஸ் ஃபுல்லா இல்லாம பண்ணிடுவோம், அதுதானே கரெக்டா இருக்கும். சோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையால ஒரு பாதிப்பு வருது, அதுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க, ரைட்டு. ஆனா நீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ல, நிவாரணமே கொடுத்துட்டு இருப்பீங்களா? பழையபடி அந்த டாக்ஸை கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த தேவையில்லாம திமுக நிறைய வரிச்சுமையை உங்க மேல தூக்கி போட்டிருக்காங்க, அதை ஃபுல்லா நாங்க இல்லாம பண்ணிடுவோம். அதுதான் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா இருந்திருக்கும். சோ அப்ப இவர்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, நிவாரணம்ன்றது சொல்யூஷன் கிடையாது, அது டெம்பரரியா ஒரு சின்ன ஒரு மருந்து போட்டு விடுற மாதிரி தான். எனக்கு அது வேண்டாம், எனக்கு சொல்யூஷன் வேணும், பிரச்சனைக்கான தீர்வு வேணும். அதே மாதிரி என்ன சொல்றாரு, காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா மாசம் 2,000 ரூபாய், அதுவும் பார்த்தீங்கன்னா நிவாரணம் தான். அங்க நீங்க என்ன சொல்லியிருக்கணும், இன்னைக்கு நிறைய பேர் படித்திருக்காங்க, படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, குறிப்பா நல்லா படிச்ச மாணவர்களுக்கும் வேலை இல்லை, நாங்க வந்தோம்னா வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம், என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம், ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கோம், நாங்க இதான் எங்க பிளான் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வேலை இல்லாம இருந்தா நான் 2,000 ரூபாய் கொடுப்பேன், அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சா 1,000 ரூபாய், பொங்கலுக்கு 1,000 ரூபாய், மாசம் 2,000 ரூபாய், ஏகப்பட்ட பணத்தை தூக்கி நீங்க ஃப்ரீயா அள்ளி வீசுறீங்க. சோ நீங்க ஒரு எதிர்கட்சியா உங்களுக்கு திமுகவோட போட்டி போட முடியல. திமுக ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, 1008 பிரச்சனைகள் இருக்கு, நீங்க களத்துக்கு என்னெல்லாமோ பண்ணலாம், அதை உங்களால பண்ண முடியல. சோ நீங்க திமுகவை ஓவர்டேக் பண்றதுக்கு என்ன பண்றீங்க, அவன் 5,000 நான் 10,000 ரூபாய், அவன் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய், இப்படி ஓவர்டேக் பண்ணிடலாம்னு பாக்குறீங்க. இலவசம் அப்படின்னா ஆண்களுக்கு இலவசம். ஆமா. சோ நீங்க இப்படி ஷார்ட்கட்ல திமுகவை ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நீங்க திமுகவை மேபி ஓவர்டேக் பண்ணலாம். ஆனா இதனால யாரு பாதிக்கப்பட போறா? மக்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. சோ அப்ப நீங்க நாளைக்கு நிறைய இலவசங்கள் கொடுக்குறீங்கன்னா நேச்சுரலா திமுகவை விட அதிகமா நீங்க டாக்ஸ மக்கள் கிட்ட இருந்து வாங்க போறீங்க. சோ இந்த 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. வெறுமனே எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக சகட்டு மேனிக்கு என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்கிறது, சகட்டு மேனிக்கு இலவசங்களை தூக்கி போடுறது. 10,000 ரூபான்றது சாதாரண நம்பர் கிடையாதுங்க, 5,000 ரூபான்றது சாதாரண நம்பர் கிடையாது.
அதாவது என்டிஏ பீகார்ல தானே பண்ணாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. ஆமா, இவங்க கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்றதுனால நாங்க ஜெயிச்ச உடனே கொடுப்போம்ன்றாங்க. ஆமா. சோ இப்ப இவங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு உடனேயும் எதுவும் இல்ல நிறைய இருக்கு, ஆனா இவங்களுக்கு பண்றதுக்கான மனம் இல்ல, தைரியமும் இல்ல. சோ ஒரு எதிர்கட்சியா அவங்களால செயல்பட முடியல. சோ இவங்களோட இயலாமையில இருந்து என்ன பண்றாங்க, மக்களை பிரைப் பண்றாங்க, மக்களுக்கு ஏறக்குறைய லஞ்சம் கொடுக்குறாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்களால செய்ய முடியல. ஆக்சுவலா நீங்க மக்களை தயார் பண்ணணும். திமுக எதிர்கட்சியாக அதான பண்ணாங்க, 5 வருஷம் மக்களை தயார் பண்ணாங்க. அதிமுகவுக்கு எதிரான விஷயங்களெல்லாம் செய்து 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 மக்களை அதிமுகவுக்கு எதிராக திருப்பினாங்க திமுக. அதான் நீங்க செய்யணும். அது கஷ்டமான வேலை. 5 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணும், அதுக்கு அது பண்ண முடியல. நீங்க என்ன பண்றீங்க, ஷார்ட்கட் எடுக்கிறீங்க, மக்களுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க. நாங்க 10,000 ரூபாய் தருவோம், மாசம் 2000 ரூபாய் தருவோம், படிச்சு முடிச்சு வேலை இல்லைன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம், 12th படிச்சு முடிச்சீங்கன்னா 1000, பொங்கல்னா 1000. எவ்வளவு பணம். இன்னைக்கு நீங்க 3வது கட்டமா நீங்க சில அறிவிப்புகளை வெளியிடுறீங்க. ஒரு 10 அறிவிப்புல ஒரு அறிவிப்பு பணம் சார்ந்து இருக்குன்னு வச்சுப்போம், ஓகே, ஜீர்ணிச்சுக்கலாம். நீங்க சொல்ற எல்லா அறிவிப்புகளுமே பணம் சார்ந்துதான் இருக்கு. அப்போ உங்களோட இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாமே ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கிரியேட்டிவா எதுவுமே பண்ண முடியல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த மாதிரி ஃப்ரீயா இலவசங்கள் கொடுக்கறதா, மக்களுக்கு லஞ்சமா பணத்தை தூக்கி போடுறது தவிர வேற எதுவுமே உங்ககிட்ட இல்ல. அதுக்கு எதுக்கு நீங்க மாற்றா வரணும்? அதுக்கு திமுக இருந்துட்டு போலாம். இதுதான் இதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு காலத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை, 2 கட்சிகளும் ஒண்ணுதான் அப்படின்ற சூழல் ஏற்படுது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும், கருணாநிதி அவர்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவுல டாப் டவுன் அப்ரோச் இருக்கும், மேல கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங்கா அவங்க இருப்பாங்க, பார்ட்டி ஃபுல்லா டிசிப்ளின் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். திமுக அப்படி இருக்காது, ஒன் மேன் கண்ட்ரோல்ல பார்ட்டி இருக்காது. அந்த காலத்துல குறுநில மன்னர்கள் மாதிரி கீழே நிறைய ஸ்ட்ராங்கான நாட்கள் இருப்பாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. பட் இன்னைக்கு திமுகவோட கேரக்டர் மாறுது. ஸ்டாலின் அவர்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு கீழே பார்ட்டி வந்துருச்சு. அந்த கீழே இருக்கவங்க கையில அந்த அளவுக்கு பவர் இல்லை. பார்ட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏறக்குறைய அதிமுக ஸ்டைல்ல மாறுது. அதே மாதிரி திமுக இன்னைக்கு இலவசங்கள் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இவங்களும் இலவசங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. திமுக ஃப்ரீயா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இவங்களும் அதே விஷயத்தை இவங்களும் பண்றாங்க. பொருளாதார கொள்கைகளா இருக்கலாம். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக வந்து growth ஓரியன்டா நிறைய பண்ணுவாங்க. திமுக ஆட்சி காலத்துல சிட்டில நல்லா க்ரோ ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பில்ட் ஆகும். திமுக பெருசா சாதாரண மக்களை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, கிராமங்கள் சார்ந்த மக்களை திமுக பெருசா டச் பண்ண மாட்டாங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான கட்சியா இருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த 2 கட்சிகளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. இந்த 2 கட்சிகளும் ஏறக்குறைய ஒண்ணுதான்ற மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அதிமுக இருக்கிற தலைவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க, திமுக கூடிய முக்கியஸ்தர்கள் அதிமுக வந்தவங்க தான். சோ அப்ப இந்த 2 கட்சிகளையும் டிவைட் பண்ணக்கூடிய அந்த லைன் இருக்கு பாருங்க, அது பிளர் ஆயிட்டு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம ஆயிட்டு இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிடத்துக்கான அந்த ஸ்பேஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. திராவிடம் அப்படின்ற அந்த அரசியலே சுருங்கிட்டு இருக்கு. சோ அதனால ஒரு திராவிட கட்சி வீக் ஆயிட்டு இருக்கு, 2 பேரும் அப்ப ஒன்னாகிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல தோத்தாச்சுன்னா ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸே இருக்காது. அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவீங்க? நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இலவசங்களை தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க, மக்களை கரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க பண்றதை பார்த்தா நமக்கு எரிச்சலா இருக்குது. பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆட்கள், எதிர்கட்சி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இலவசங்கள் எவ்வளவு மோசம், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கடன் சுமை இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்ல. என்டிகேவை தவிர ஒரு கட்சி கூட இலவசங்கள் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்டிகே இவரு சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசினார்ல இலவசங்கள் எதிர்த்து. அப்ப நான் யோசிச்சேன், பிரஸ் மீட்ல பேசுறாரு, ஆனா அவரு ஒரு பெரிய ஒரு மேடையில இல்லைன்னா எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகும்போது அதை பேசுவாரா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஏன்னா பிரஸ் மீட்ல பேசும்போது கொஞ்சம் பேர்ட்டு தான் பேசியாரும். ஆனா அந்த மாநாட்டிலையும் பேசினாரு, மாநாட்டிலையும் இலவசங்களுக்கு எதிராக பேசினாரு. 2.5 லட்சம் மக்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் டிவிலையும் யூடியூப்லயும் பார்த்துட்டு இருக்கும் போது மாநாட்டிலையும் இலவசங்களுக்கு எதிராக பேசினார். அது பெரிய ஒரு விஷயம். ஆனா அதை தாண்டி வேற எந்த கட்சியும் இலவசங்களுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு டிவிலாம் எடுத்துக்கோங்க, டிவி டிபேட், மீடியா அதை பேச மாட்டேங்கிறாங்க. மீடியா பேசினா எப்படி பேசுறாங்கன்னா, ஸ்டாலின் 5000 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இபிஎஸ் 10 கொடுப்பேன்றாரு. அப்ப ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜியை இபிஎஸ் முறியடிச்சிட்டாரா? இனி இபிஎஸ் ஓட இந்த அறிவிப்பை கவுண்டர் பண்றதுக்கு திமுக என்ன பண்ணுவாங்க? இவங்க எல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்கள்ல இப்படிதான் பேசிட்டு இருக்கிறது. இதான் நமக்கு தேவையா? நமக்கு என்ன தேவை? மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு, மக்கள் இதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு?
என்னென்ன மாதிரியான டாக்ஸ் எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பேசுறதை விட்டுக்கிட்டு பெரிய ஸ்ட்ராட்டஜி, ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அப்படியா இப்படியா, பெரிய இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க போர்ட் மீட்டிங்ல பேசுற மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்து டிவி டிபேட் நடத்திட்டு இருக்கிறது, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறது இல்ல. சோ இலவசங்கள்ன்ற பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு நீங்க எதிர்கட்சிகள்ல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை பத்தி பேசுறது இல்ல. இதை கம்ப்ளீட்டா நார்மலைஸ் பண்றது. இவங்க கையில எதுவுமே இல்லை பாருங்க, இன்னைக்கு இவங்க கையில அரசியலே இல்லை பாருங்க. காசை கொடுத்து வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மோசமான சூழல். இதுல அதிமுக இன்னும் மோசம் நான் சொல்லுவேன். கருணை தொகை, கருணைனா என்ன? இப்ப உங்களுக்கு எப்போ ஒருத்தனை பார்த்தா கருணை வரும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாவமா, இப்ப ஒருத்தர் வந்து ஒரு கையேந்தும் நிலையில இருக்காரு, ஒரு கோயில் வாசல்ல ஒருத்தர் அப்படி தட்டோட இருக்காருன்னு வச்சுப்போம், அவரை பார்த்தா நமக்கு கருணை வரும், ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி. சோ உங்களுக்கு எங்களை பார்த்தா அப்படி இருக்கு, கருணை தொகை நீங்க கொடுக்குறீங்க. திமுக ஆட்சியில் அப்படி நடந்துகிட்டாங்க திமுக ஆட்சி. ஸோ மக்கள் ரொம்ப கவலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது கருணை தொகைன்னு பேர் வைக்கிறாரு. நீங்க என்ன அவமானப்படுத்துறதா நான் பாக்குறேன். உங்க வேலை எனக்கு கருணை தொகை கொடுக்கறது கிடையாது, என்னை எம்பவர் பண்றது. இப்ப நிஜமாவே நான் அந்த அளவுக்கு மோசமா இருக்கேன்னா என்ன அதுல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும். இப்ப ஒருத்தர் ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையில இருக்காருன்னா, சாதாரண ஒரு மனிதன் வந்து அவருக்கு அன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்தா போதும். அவருக்கு பாவம் ஒரு பிரெட் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்று பசியை போக்கிடலாம்னு சொல்லி ஒருத்தர் ஒரு 10 ரூபா போட்டு போவார். அரசு என்ன அப்படி டீல் பண்ணக்கூடாது. அரசு என்ன வேற மாதிரி டீல் பண்ணணும். என்ன அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு போக கூடாது. சாதாரண ரோட்ல போற ஒருத்தனுக்கு எல்லாரையும் எம்பவர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது, அது அவனோட பொறுப்பு கிடையாது. ஆனா அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க கருணை தொகைன்னு சொல்றதே என்ன அவமானப்படுத்துறது. நீங்க எனக்கு சும்மா அந்த மாதிரி காசை தூக்கி போடுறது என்ன அவமானப்படுத்துறது. என்ன கருணை தொகை? திமுகவுக்கு அந்த புத்திசாலித்தனம் உண்டு. அதாவது உரிமை தொகைன்றாங்க, அது உரிமை தொகை கிடையாது. ஃப்ரீன்றது உரிமை கிடையாது. உரிமை தொகைன்னு சொல்றது ஒரு ஏமாத்து வேலை தான். பட் இருந்தாலும் திமுகவுக்கு நேக்கா அந்த விஷயத்த பண்ண தெரியுது, பிராண்டிங் பண்ண தெரியுது. ஃப்ரீயா கொடுத்தாலும் அது பெண்களுக்கான உரிமை, பல ஆண்டு காலம் பெண்கள் கிச்சன்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் நம்ம கொடுக்கல, அவங்களோட உழைப்பை சுரண்டி இருக்கும். இந்த மாதிரி எதையாவது சும்மா கதை அளந்து விடுறது, விடியல் பயணம். ஆமா, இப்படி எதையாவது கதை அளந்து விட்டு அதுக்கு ஒரு லாஜிக் கிரியேட் பண்றது, அது ஜஸ்டிஃபை பண்றது, சில விஷயங்களை சொல்றது. இவங்களுக்கு அது கூட தெரியல. கருணை தொகைன்றாங்க. கருணைன்றது அப்ப நீ என்ன எப்படி பாக்குறப்ப? என்னை பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு? என் பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்டயே ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் இல்லாம என்னை பார்த்து கருணை தொகைன்னு கொடுக்குறீங்க. யார் பணம்? உங்க பணத்தை எனக்கு கொடுக்குறீங்க கருணை தொகை கொடுக்கறதுக்கு. என் பணம் அது. என் பணத்தை வாங்கி என்கிட்டயே கருணை தொகைன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ உங்க பணத்துல கொடுத்துருக்கணும். என் பணத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னை எம்பவர் பண்றதுக்கு நீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு பிராண்டிங் பண்ண கூட தெரியல. கருணை தொகைனா அதோட அர்த்தம் என்னன்னு புரியல. இப்போ அதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இப்போ கருணை தொகை கொடுத்துட்டீங்க, கஜானா காலி ஆயிடுமே, என்ன பண்ண போறீங்க? அப்போ வரி போட போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன பண்ணுவாங்க? வரி போட போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி கேட்டா எப்படி வரி போடுவோம், ஆனா எதுக்கு போடுவோம், எப்படி குறைப்போம் அப்படின்றதெல்லாம் அப்புறம் நாங்க பேசுவோம் அப்படின்ற. அப்போ இவங்க கிட்ட ஒரு தெளிவான பார்வை இல்லை. இப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி, ஒரு 15,000 கோடி, 20,000 கோடி காலி ஆகும் போது கஜானால இருந்து. அப்போ அந்த 20,000 கோடி எப்படி திரும்ப கஜானா கொண்டு வர போறீங்க? வரி போட்டு தானே, வேற எப்படி கவர்மெண்ட் கொண்டு வரும்? ஒன்னும் இல்ல. இப்ப நான் கேப்ரியல் இருக்கேன், இன்னைக்கு நான் 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன், நாளையில இருந்து 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுப்போம். அப்ப எனக்கு பணம் எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுவேன்? நான் இப்ப நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சிம்பிள். சும்மா பணம் வராது. அதேதான் இப்ப நீங்க இலவசங்கள் நிறைய கொடுக்குறீங்க, பணம் எங்க இருந்து வரும்? அதிமுக பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து அது வரும், இல்லாட்டி இவங்களோட பர்சனல் ஃபண்ட்ல இருந்து அது வருதா? அப்படிலாம் வராது. டாக்ஸ் திரும்ப பண்ணுவீங்க. ஏற்கனவே டாக்ஸ் அதிகமா நம்ம பே பண்ணிட்டு இருக்கோன்றதான் கவலையா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் டாக்ஸை ஏத்த போறீங்க. இது எங்க கொண்டு போய் விடும்? மிடில் கிளாஸை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. மிடில் கிளாஸை டிஸ்ட்ராய் பண்றீங்க, அப்பர் மிடில் கிளாஸை டிஸ்ட்ராய் பண்றீங்க, ஸ்மால் பிசினஸை டிஸ்ட்ராய் பண்றீங்க, எம்எஸ்எம்இ செக்டரை காலி பண்றீங்க. நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக கீழே இருக்கக்கூடிய ஒரு 40% நீங்க பணத்தை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க ஓட்ஸை வாங்குறதுக்காக மிடில் கிளாஸையும் பிசினஸையும் நீங்க காலி பண்றீங்க. அப்படி காலி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபியூச்சர்ல தமிழ்நாடு வளராது. ஏன்னா மிடில் கிளாஸை பொறுத்தளவுல மிடில் கிளாஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஃபியூச்சர் நமக்கு பிரைட்டா இருக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேவ் பண்ணணும், அந்த சேவிங்ஸை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவன் அடுத்து என்ன பண்ணுவான்? கையில ஒன்றும் இருக்காது, சேவிங்ஸே இருக்காது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மிடில் கிளாஸ்ல இருக்கவன் அந்த மிடில் கிளாஸ் அந்த நிலையில இருந்து தப்பிச்சு வெளியும் வர முடியாது.
நல்ல growth இருக்கிற டைம்ல பார்த்தோம்னா பியூட்டியே என்னன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கவன் சொசைட்டி நல்லா க்ரோ ஆகும்போது அந்த நிலையில இருந்து மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவான். அதே ஒரு அழகு இல்ல. ஒரு சொசைட்டில ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேல ஏறி போறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்கணும். ஸோ அந்த வாய்ப்பையும் நீங்க பறிச்சிடுறீங்க. ஆனா இருக்கிற இடத்துல சிக்கிப்பான். அவனாலையும் தப்பிச்சு போக முடியாது, மற்றவனுக்கும் அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கவும் முடியாது. இண்டஸ்ட்ரீஸும் பெருசா க்ரோ ஆகாது. நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக கீழே இருக்கவங்களுக்குலாம் ஓட்டு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கீழே இருக்கவங்களுக்கும் இது ஆபத்து. கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் 40% இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் இது பெரிய பாதிப்பு. உங்களை சார்ந்தே இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுறீங்க. நாங்க உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம், அவ்வளவு காசு கொடுக்குறோம். அவங்கள மீட்டு கொண்டு வரணும், அவங்கள எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்கணும், வேலைலாம் கத்துக் கொடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து அவங்களையும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க கொண்டு போகணும். மிடில் கிளாஸ் மாதிரி அவங்களையும் கொண்டு போகணும், மிடில் கிளாஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதெல்லாம் எதுவும் பண்ணாம ஃப்ரீயா பணத்தை கொடுக்குறேன்னு கம்ப்ளீட்டா ஸ்டேட்டையே பேரலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தொடர்ச்சியாக அரசாங்கம் வெல்ஃபேர் அரசாங்கமாக இருக்கு. தொடர்ச்சியாக இலவசம் அப்படின்ற அடிப்படையில பணமாகவோ பொருளாகவோ ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு விஷயம் எதுக்காக கொடுக்குறோம்? அந்த மக்கள் அதுல இருந்து மீண்டு வந்துடணும், நாளைக்காம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, மீண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் அதை கொடுக்குறோம். பணமாவோ பொருளாவோ கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது நாளைக்கு அதை கேட்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கக்கூடாது, அதை தாண்டி அவன் போயிடணும். கொடுத்தாலும் இதை விட நான் பெருசா வாங்கிக்குவேன் அப்படின்ற இடத்துக்கு அந்த மக்கள் நகர்ந்துடணும். அப்படின்னா நேத்து நீங்க இலவசமா டிவி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க 5000 கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? நேத்து ஏன் இலவசமா டிவி கொடுத்தீங்க? நேத்து பொங்கலுக்கு 2000 கொடுத்தீங்க, இன்னைக்கு 5000 கொடுக்குறீங்க, 3000 கொடுக்குறீங்க. அவன் 2000 வேணான்ற இடத்துக்கு போயிருக்கணும்ல, ஆனா அவன் 5000 வாங்குற இடத்துக்கு வந்திருக்கான். அப்படின்னா அவன் வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா? இதுல என்ன சிக்கல்னா, இப்ப டிவி எல்லாம் கொடுக்கறது அதுக்கு ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் டிவி கொடுக்குற தப்பு தாங்க என்ன பொறுத்தளவுல. இவங்க உட்காந்துட்டு எதையாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. டிவி கொடுக்கறதால இன்ஃபர்மேஷன் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, மக்களுக்கு செய்தி போய் சேர ஆரம்பிச்சுது, ஸோ மக்களோட அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இப்படி எதையாவது கதை சொல்லுவாங்க. டிவி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதால டிவி சேனல்ஸுக்கும் மீடியாவை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கும் தான் லாபம். இங்க சினிமா இண்டஸ்ட்ரி, டிவி இண்டஸ்ட்ரிலாம் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்களுக்கு தான் லாபம். ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், சில பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இல்ல, சரி அவங்களுக்கு தான் லாபம். ஸோ அதை தாண்டி மக்களுக்குலாம் ஒரு லாபமும் அதுல கிடையாது. ஸோ டிவி கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. நீங்க இப்ப மதிய உணவு கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு, அது தேவையா? தேவை. ஏன் தேவை? யங்ஸ்டர்ஸ் பட்னி இருக்கக்கூடாது மத்தியானம். ஆனா இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு உங்க எஜுகேஷன் சிஸ்டம் மேல நம்பிக்கை இருக்கு. மத்தியானம் சாப்பாடு போட்டாதான் மாணவர்கள் வராங்க, இல்லைன்னா டிராப் அவுட் ரேஷியோ அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான் சாப்பாடு கொடுக்குறேன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன், கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு வர வைக்கிறேன். ஏன் ஸ்கூலுக்கு வர வைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு வந்து படிச்சா நாளைக்கு வளர்ந்துருவான். என் மாணவர்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீ எல்லாம் நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்க படிச்சு முன்னேறி பெரிய பெரிய வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா நீங்க 50 வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நேத்தை விட நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டும் சேர்த்து கொடுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது உங்க எஜுகேஷன் ஒர்க் ஆகல. நீங்க எஜுகேஷன் கொடுக்குறீங்க, ஆனா உங்க எஜுகேஷனால இந்த மாணவர்களை மீட்டு வெளியே கொண்டு வர முடியல, வறுமையில இருந்து மீட்டு வெளியே கொண்டு வர முடியல. இதுக்குள்ளேயே தான் மாட்டிட்டு இருக்காங்க அவங்க. இங்கேதான் நமக்கு பிரச்சனை வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவனை போக விட மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க எஜுகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? டீச்சர்ஸ் இல்ல, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசா இல்ல, ஸ்கூல்ல எஜுகேஷன் குவாலிட்டி சரியா இல்ல. அதெல்லாம் சரியா இருக்கணும், நீங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அங்க இன்வெஸ்ட் பண்றது இல்ல. நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கீங்க. மாசம் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க, உரிமை தொகை கொடுப்பேன்றீங்க. இப்படி கண்டதுக்கெல்லாம் நீங்க ஃப்ரீயா பணத்தை தூக்கி போட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, காலேஜஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வர மாட்டாங்க. குவாலிட்டியான ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வரலன்னா அவங்க அன்ஸ்கில்டான ஆளா தான் இருக்க போறாங்க. அப்ப அவங்களால வறுமையில இருந்து மீண்டு வர முடியாது. நாளைக்கு அவங்க பசங்களும் இதே மாதிரி மிட் டே மீல்ஸ் நம்பி இருப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நம்பி இருப்பாங்க, ஃப்ரீ ஹெல்த் கேரை நம்பி இருப்பாங்க. ஸோ அதனால இந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா மொத்தமா வீக் ஆகுது இந்த இலவசங்களால. ஒன்னு எனக்கு இன்னைக்கு டெம்பரரியா ஒரு நிவாரணம் கிடைக்குது, ஆனா ஓவரால் அந்த ஃபியூச்சரை காலி பண்ணிடுது. நாளைக்கு என் பிள்ளைகளும் சார்ந்தா இருக்க போறாங்க. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நமக்கு இந்த ஒரு புரிதல் ஏற்படணும். இனி இந்த மாதிரி இலவசங்களை ஏதோ பெரிய சாதனை மாதிரி வந்து பேசக்கூடாது. என்கிட்ட இருந்து பணம் வாங்கி என்கிட்ட திருப்பி கொடுக்கறதுதான் உங்களோட நிர்வாகமா? அப்போ உங்களோட நிர்வாகத்திறன் எவ்வளவு மோசமா இருக்கு. இதை செய்யறது யார் வேணாலும் செய்யலாம், இதுக்கு ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம் தேவையில்லை. இப்ப இபிஎஸ்க்கு பேசிக்கான கால்குலேஷன் கூட அவருக்கு தெரியல. இப்ப அதெல்லாம் நாங்க அப்புறமேட்டு கனெக்ட் பண்ணி பண்ணுவோன்ற, நீங்க முதல்ல அதெல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் 10000 ரூபாய் கொடுக்குறோம்னா எவ்வளவு செலவாகும்?
எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறோம்னா, சாரி, பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுக்குறோம்னா அதுக்கு செலவு எவ்வளவு ஆகும், இதெல்லாம் நீங்க முதல்ல கால்குலேட் பண்ணிருக்கணும். கால்குலேட் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம ஃபண்ட்ஸை ஜென்ரேட் பண்ண போறோம், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணணும்ல. இதான உங்களோட ப்ரொஃபஷனே. நாளைக்கு கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் நம்ம அதிகாரத்துக்கு வந்தோம்னா என்னென்ன பண்ண போறோம், இப்ப பினான்சியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நீங்க தான் சிஇஓ, நாளைக்கு சீஃப் மினிஸ்டர்னா யூ ஆர் த சிஇஓ. அப்ப என்னென்ன பண்ணுன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அது கூட உங்களுக்கு எதுவும் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நிபுணர்களை வச்சு நீங்க இப்ப ஒர்க் பண்ணிருக்கணும். அதெல்லாம் ஒர்க் பண்ணி என்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்க காட்டணும். நான் இப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போறேன், இந்த ரெவன்யூவை நான் இப்படி ஸ்பெண்ட் பண்ண போறேன். இதெல்லாம் நீங்க சொல்லாம நாளைக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நாங்க செய்வோம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, ஒன்னொரு டாக்ஸை ஏத்துவீங்க. உங்க நிபுணர்கள் அதான் சொல்லுவாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லிடுவீங்க நம்ம எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணுங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அடுத்தது நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்க எப்படி எந்த டாக்ஸ் வழியா மக்கள்கிட்ட இருந்து எப்படி பணத்தை பிடுங்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க, புது ஐடியா கொடுப்பாங்க. இதுதான் உங்க ஆட்சி நடத்துற ஸ்டைலா? ஸோ அதனால இது மாறணும். தமிழ்நாடு தப்பிக்கணும் இவங்ககிட்ட இருந்து. இப்போ மக்கள் ஒரு நேர்மையான ஆள் இருக்கான் அப்படின்னா அவனை பணத்தை கொடுத்து தான் கரெக்ட் பண்ண முடியும். பணத்தை நிறைய காமிக்கும் பொழுது சரி பண்ணும் ஒரு தடவை தானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அதிகாரிகள் அந்த மாதிரி மக்களையும் இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க போல. 10,000 கொடுத்துட்டா மக்கள் மைண்ட் செட்டு மாதிரி நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய செயல் திட்டம், நம்மளுடைய விஷன் இதெல்லாம் பார்த்து மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டான். அப்ப என்ன பண்றது, பணத்தை கொடுப்போம், பணத்தை வாரி அடைச்சா மக்கள் கரப்ட் ஆயிடுவான், கரப்ட் ஆகி நமக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா மக்களை எடை போடுறாங்களே இவங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே ஒரு சின்ன சின்ன வட்டத்துல தான் மாட்டிருப்போம். மனிதர்கள் அவ்வளவுதான், நம்ம இயல்பு அவ்வளவுதான். நான் தான் யோசிப்பேன், சில நேரங்கள் உட்கார்ந்து யோசிப்பேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கோம், இங்க இருந்து தப்பிச்சு நமக்கு போறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஆனா நம்ம அதை பண்றதுக்கான அந்த எஃபர்ட் கூட நம்ம எடுக்கிறது இல்லை. வரோம், காலையில ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரோம், 7 மணிக்கு வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனா ஒரு படத்தை பாக்குறோம், ஒரு பாப்கார்ன் சாப்பிடுறோம், நைட் ஒரு சின்ன ஒரு மீல் சாப்பிடுறோம், திருப்பி படுக்கிறோம். இதே ரொட்டீனை நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை கரெக்டா பண்ணோம்னா இதுல இருந்து தப்பிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கிற மனநிலை நமக்கு இல்லை, கஷ்டப்படுறதுக்கான அந்த எனர்ஜியும் நமக்கு இல்லை. அப்ப நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் மக்களும் அதே மாதிரிதான் மாட்டிட்டு இருப்பாங்க. மக்களை பொறுத்தளவுல ஜென்ரலா தான் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசம் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் அவங்களுக்கு இன்கம் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஹெல்த் கேர் இருக்கு, ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு, பஸ் ஃப்ரீயா பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சலுகைகள் வருது. ஸோ நம்ம ஒரு 25,000 மேனேஜ் பண்றோம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சம் நிவாரணம் நமக்கு கிடைக்குது, ரிலீஃப் கிடைக்குது. வச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிடலாமே, இதுக்குள்ளேயே அப்படியே வண்டியை ஓட்டிடலாமே. இதை தாண்டி மீறி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம யோசிக்கிறது, நம்ம இப்படியே இருக்குமே இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வருதுன்ற இடத்துக்கு நிறைய போறது இல்லை. எப்படி நம்மளும் அதே மாதிரி யோசிக்கிறது இல்லை பர்சனலா. அதே மாதிரி சொசைட்டியும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு பிளாக் இருக்கு. அதை தாண்டி யோசிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கும், சேஃபா இருக்கும், இதை தாண்டி போனா நாளைக்கு இந்த 5,000 ரூபாயும் இல்லாம ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இந்த ஃப்ரீ எல்லாம் இல்லாம ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி அரசியல்னு வரும்போது திமுக இல்லைன்னா அதிமுக, நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னா திமுக 2 தடவை ஜெயிச்சிருங்க, பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஐயோ அப்படியா, அப்ப நம்ம அதிமுகவுக்கே போட்டுடலாம். அப்புறம் திமுக காரங்கிட்ட கேட்டா அதிமுக வந்தாச்சுன்னா பாருங்க பாஜக வந்துடும், அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் எல்லாம் யாருமே காப்பாற்ற முடியாது. ஐயோ அப்படியா, பாஜக வந்துருமா, அப்ப நம்ம திமுகவுக்கே ஓட்டு போட்டுடலாம். இப்படி ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இதை மீறி யோசிக்கிறதுக்கான எனர்ஜியும் அந்த ஸ்ட்ரென்த்தும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க அந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி சேஃப் ஜோன்ல நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல சொசைட்டியும், தனிநபர்கள் எப்படி ஒரு பாயிண்ட்ல ரிஸ்க் எடுக்கணுமோ லைஃப்ல, சொசைட்டியும் ஒரு ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த காலம் சீக்கிரம் வரதான் செய்யும். ஸோ அந்த காலம் வரும்போது சொசைட்டி கண்டிப்பா செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இப்போதைக்கு ஆனா ஒரு தயக்கம் இருக்கு. கிடைக்கிற இந்த சில 1000 ரூபாவை வச்சு வண்டியை ஓட்டிடலான்னு பாக்குறாங்க. ஆனா இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த சிஸ்டம் பெரிய குழியில போய் விழ போகுது. அதனால நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல பெரிய சிக்கல் வரும். குறிப்பா அடுத்த ஆட்சிக்கு வர போறவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்கு. யாரா இருந்தாலும் பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா குளோபலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அங்க மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. இப்ப ஏஐ மாதிரியான புது டெக்னாலஜி எல்லாம் ஒரு சைட்ல வந்துட்டு இருக்கு, நிறைய ஜாப் லாஸ் இருக்குன்றாங்க. ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க,
மிடில் கிளாஸை டாக்ஸ் பண்றீங்க, அதான் உங்களோட புத்திசாலித்தனம், வேற ஒண்ணுமே கிடையாது. மிடில் கிளாஸை டாக்ஸ் பண்றீங்க. மிடில் கிளாஸுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா உங்களோட ரெவன்யூ சோர்ஸே காலி ஆயிடும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப ஏஐ எல்லாம் பார்த்தோம்னா பெரிய டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ணுன்றாங்க. இப்பவே நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ் எல்லாம் அக்ரெசிவா நெகோசியேட் பண்ணி சீப்பான பிரைஸுக்கு எம்ப்ளாயிஸை ஹையர் பண்றாங்க. கேட்டா ஒழுங்கா வேலை பார்க்கணும், இல்லைன்னா நாளைக்கு வேலை இருக்காது. இப்பவே சொல்றாங்க, கேட்டா இப்ப இன்னைக்கு 10 பேர் ஒரு டீம்ல இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல 2 பேர் தான் இருப்பாங்க, மீதி 8 பேர் நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லும் போது எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, நேத்தை விட நீங்க அதிகமா வேலை பார்ப்பாங்க. நேத்து 10,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்றாங்கன்னா இன்னைக்கு 8,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்ல. இது நாளைக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால மிடில் கிளாஸ் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இப்ப நிறைய பிரச்சனைகள் மிடில் கிளாஸ்க்கு இருக்கு. நீங்க பாட்டுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக மிடில் கிளாஸ் மேல ஏகப்பட்ட ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் மிடில் கிளாஸால உங்களோட இந்த சுமையை தூக்க முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தாங்காது. அதனால இது கண்டிப்பா சஸ்டைனபிள் இல்ல, கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகதான் போகுது. கான்பிடென்டா நம்ம சொல்லலாம், இது சஸ்டைனபிளே கிடையாது. அதே மாதிரி இலவசங்கள் கொடுக்குறீங்க பாருங்க, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அந்த இலவசங்களோட தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 10 வருஷத்துல பாருங்க, ஸ்லோவா கொஞ்சம் ஆரம்பிச்சது 10 வருஷத்துல எப்படி பெரிய ஒரு பூதமா மாறி நிக்குது பாருங்க. 10,000 ரூபாய் கொடுப்போன்றாங்க. இன்னைக்கு சொல்லியாச்சுன்னா கொடுத்துதான் ஆகணும். நாளைக்கு 5-6 கொடுத்துதான் ஆகணும். இவங்களோட அதிகமா கொடுத்து ஆகணும். ஸோ அப்ப இலவசங்கள் கொடுக்கறதும் போக போக அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க நேத்து கொடுத்த இலவசத்தை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. நாளை கொடுக்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா அது தெரியணும். பெருசா அதை கொடுத்துட்டாங்கப்பா, டிவி அன்னைக்கு கொடுத்தப்போ ஒரு இம்பாக்ட் ஏற்படுச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க டிவி கொடுத்தீங்கன்னா அதே இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இன்னைக்கு அதை விட பெருசா வேற ஏதாவது பண்ணணும். அப்ப 5,000 ரூபாய் கொடுக்கும், கையில பட்டுன்னு கேஷ் வருது, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதை வச்சு திடீர்னு ஒரு 2 நாள் ஃபேமிலியோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஸோ அப்ப நாளைக்கு இதை விட நீங்க பெருசா பண்ணணும். அப்ப பணம் எங்க இருந்து வரும்? ஒண்ணு உங்களோட ரெவன்யூ சோர்ஸ் கம்மியாக போகுது, ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ரெவன்யூ கம்மியாக போகுது. 2வது உங்களோட செலவு அதிகமாகுது. அப்ப நீங்க எங்க போவீங்க? இது சாத்தியமே இல்லை. இது கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகும். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.